எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, சொந்த வீடு நிலம் அமையணும், தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி காணணும், கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் ஒருவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும், அதை குறிப்பிட்ட நாள், தேதி, திதி இது எல்லாமே பார்த்து தொடங்குவது. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளில் தேர்வு செய்வது அப்படிங்கிறத செய்வாங்க. ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமான நிகழ்வுகளை தொடங்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்களும் நம்மள நிறைய பேர் இருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த செவ்வாய்க்கிழமை நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக ரீதியாக நல்ல தொடக்கங்களை தொடங்குவதற்குண்டான சிறந்த கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த செவ்வாய்க்கிழமையை சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகம், அதுவும் சிறப்பு வாய்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா செவ்வாய் கிரகம். இப்படி செவ்வாய்க்கிழமை நாட்களில் யார் ஒருவர் ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை முறையாக கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்குவது வாய்ப்பு ஏற்படும். அப்படி இந்த செவ்வாய்க்கிழமை நாளினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் கிரகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே மங்களகாரகன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு பெயரும் இருக்கு. செவ்வாய் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மங்களமான நாள் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய்க்கிழமை நாளைக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பொற்காலங்களில் செய்ய தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காரியமானது வெற்றியில் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஆனால் நாளடைவில் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில, ஆனால் கலியுக வரதனா போற்றப்படக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இந்த செவ்வாய்க்கிழமை தான் இல்லைங்களா. அதனாலேயே தான் இந்த செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மௌன அங்காரக விரதம் அப்படின்னு சொல்லி கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கு. ஒரு சிலருக்கு விஷயம் தெரியாதவங்க இந்த மௌன அங்காரக விரதம்னா என்ன அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல இந்த செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கறத வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். முதல் முக்கியமான விஷயம், செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே அது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இல்லைங்களா. அதனால பக்கத்துல முருகப்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்காக நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வாழ்க்கையில அனைத்து விதமான சௌபாகியங்களையும் முருகப்பெருமான் அருள்வார் அப்படிங்கிற நம்பிக்கையானது இருக்கு. அடுத்ததா இரண்டாவது முக்கியமான விஷயம், நம்மளுடைய ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும், இல்ல கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு முருகப்பெருமானை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும். அது மட்டும் இல்லாம கடன் சுமை முழுவதுமே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்கு. அதனால கட்டாயமா இந்த இரண்டு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க முருகப்பெருமானை மனதில் நினைத்து 6 வாரங்கள், அதாவது 6 செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டாலே கண்டிப்பா படிப்படியா பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்கிட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை அடைக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம். அந்த கடனால் வரக்கூடிய பிரச்சனைகள், கடனால் படக்கூடிய அவமானங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனதில் ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்படி எந்த கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் தர வேண்டிய அந்த குறிப்பிட்ட கடன் தொகையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை நீங்கள் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இல்லை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் கொடுத்துக்கிட்டே வரும் பொழுது, இல்லை எடுத்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக வெகு விரைவிலேயே கடன் முழுவதுமே தீர்வதற்குண்டான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், இப்போ ஏதாவது ஒரு சில உடல் உபாதைகள் இருக்குது, அதற்குண்டான ஏதாவது ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எந்த ஒரு முயற்சியுமே இல்லை, ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க குறிப்பிட்டு செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு முருகப்பெருமானை வணங்கிட்டு அந்த நோய் தீர்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய வைத்தியமானது விரைவிலேயே நோயிலிருந்து விடுபடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமை நாள். அடுத்ததாக இந்த செவ்வாய்க்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அது ஒரு மங்களகரமான நாள் அப்படிங்கிற காரணத்தால் மங்களகரமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும், இல்லை தொடர்ந்து ஏதாவது ஒரு சில சுப நிகழ்ச்சிகள் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்படக்கூடிய மங்களகரமான பொருட்களை வாங்குவதற்கு ஒரு சிறந்த நாள், சிறந்த கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இந்த செவ்வாய்க்கிழமை. அதனால கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் மங்களகரமான பொருட்களை வாங்குவது, குறிப்பிட்டு துவரம் பருப்பு வாங்குவது அப்படிங்கிறது கட்டாயமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் தோஷத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான அருளை பெற்றுத்தரும். ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த துவரம் பருப்பு. அதனால துவரம்
பருப்பை வாங்கி அந்த துவரம் பருப்பு சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு வகையை நீங்கள் வீட்டில் சமைத்து அதை உணவின்றி தவிக்கக்கூடியவர்களுக்கு தேடி சென்று கொடுக்கும் பொழுது கட்டாயமாக நமக்கு செவ்வாய் பகவானுடைய அருளானது பரிபூரணமாக கிடைக்கும். இப்போ சொந்தமாக வீடு நிலம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமானையும் மனதார வேண்டி வெற்றிலை தீபம் ஏற்றி வரும் பொழுது கட்டாயமாக நமக்கு சொந்த வீடு வாங்குவதற்குண்டான முயற்சியில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகும், நமக்கு காரிய சித்தியானது ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் துவரம் பருப்பு தானத்தை இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாட்களில் மேற்கொள்ளும் பொழுது ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு சில உணவு வகையாக செய்து கொடுக்கலாம், இல்லை துவரம் பருப்பையே நீங்கள் தானம் வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கட்டாயமாக நம்ம வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நமக்கு வெற்றியாய் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்போ நம்ம ஓரளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாட்களில் எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாளைக்கு எந்த ஒரு செயலை கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல் முக்கியமான விஷயம், யாராவது கடன் கேட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் பணம் கொடுப்பது அப்படிங்கிறத கூடுமான வரைக்குமே தவிர்த்து கொள்ளலாம். சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. கூடுமான வரைக்குமே செவ்வாய்க்கிழமை நாட்களில் கடன் வாங்குவது கடனை கொடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யாதீங்க. அடுத்தபடியாக இந்த செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு கூர்மையான பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. கத்தி, கத்திரிக்கோள், அருவாள் மணி இந்த மாதிரி கூர்மையான பொருட்கள் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக வாங்கக்கூடாது. மீறி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது பலப்படாது. எப்பயுமே ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் இந்த பொருளை வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், இப்போ செவ்வாய்க்கிழமை நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறத நம்மள நிறைய பேர் செய்கிறோம் இல்லைங்களா? அப்படி எந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உப்பு சேர்க்கப்பட்ட எந்த ஒரு உணவையுமே எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. விரதம் அப்படின்னு சொன்னால் உணவு எடுக்க மாட்டோமே, அப்போ எதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பல வகைகள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்போ பல வகைகளில் இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உப்பு நீர் தெளிப்பது அப்படிங்கிறத செய்து அதுக்கப்புறமா உட்கொள்வது, கொஞ்சம் நேரம் வைத்திருந்து உட்கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க. இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உப்பை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் கடைபிடிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளணும். அதனால் கண்டிப்பாக இதை நினைவில் வைத்து செயல்படுங்க. அடுத்ததாக நான்காவது முக்கியமான விஷயம், செவ்வாய்க்கிழமை நாட்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்யவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாளின் பொழுது வெள்ளை நிறத்தில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நமக்கு வீட்டில் அசுபமான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக இந்த வெள்ளை நிறத்துக்கு முக்கியத்துவம் தருவதை இந்த குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை நாட்களில் தவிர்த்து கொள்ளுங்க. அடுத்தது ஐந்தாவது முக்கியமான விஷயம், நகம் வெட்டுவது, மொட்டையடிப்பது, முடித்திருத்திக் கொள்வது அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட செயல்களை செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு தவிர்த்து கொள்ளுங்க. அப்போ குறிப்பிட்டு நாங்கள் என்னைக்கு தான் செய்யணும், எந்த கிழமையில் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன்கிழமை நாட்களில் கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நாள் கண்டிப்பாக கூடவே கூடாது. இதை நினைவில் வைத்து செயல்படுங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு செவ்வாய்க்கிழமை நாளன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது என்ன, எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ அடுத்ததாக நான் பதிவினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி மௌன அங்காரக விரதம் அப்படின்னா என்னங்கிற கேள்வி நிறைய பேருக்கு மனசில் இருக்கும். அது ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விரத வகைகள். ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் யார் ஒருவர் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவான் அங்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் பகவானையும் மனதில் நினைத்து மௌன விரதம் கடைபிடிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் யாகம் செய்ததற்குண்டான பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு சில கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும், நகைக்கடன் வாங்கிட்டீங்க அந்த நகையை எப்படியாவது திருப்பணும் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டு இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் மௌன விரதத்தை யார் ஒருவர் கடைபிடிக்கிறாங்களோ, அதுவும் குறிப்பிட்டு செவ்வாய் ஹோரை நேரத்தில் கடைபிடிச்சிங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 குறிப்பிட்ட நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சரி வருமோ அந்த 1 மணி நேரம் நீங்கள் மௌன விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் தீரும், காரிய சித்தியானது ஏற்படும். அதுதான் இந்த மௌன அங்காரக விரதத்தினுடைய தனி சிறப்பும் கூட. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா இந்த அற்புதமான செவ்வாய்க்கிழமை நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும், சொந்த வீடு நிலம் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு சில கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒருவர் பின்பற்ற வேண்டிய குறிப்புகளும் குறிப்பிட்ட மௌன அங்காரக விரதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.